ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, கீக்கடா அம்புட்டிக். என்னடா இவன் பேர் எல்லாம் வித்தியாசமா சொல்றானேன்னு பார்க்காதீங்க. இது வந்து நண்டு குழம்பு தான். ஹிந்தியில வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. கீக்கடானா வந்து நண்டு. அம்புட்டிக்னா அது வந்து ஒரு புளிப்பும், காரமும் சேர்ந்தா மாரி ஒரு குழம்பு தான். அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த நண்டு குழம்புக்கு வந்து நண்ட வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். என்னடா இவன் நண்ட போடாம வேற எதையோ போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து நண்டோட மீட். அதாவது நண்டோட கறி மட்டும். இது வந்து எங்க ஹோட்டலோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்டோட ஒரு ஈவென்ட். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஓடு இல்லாம வெறும் மீட்ல வச்சு பண்றோம். அதுக்கு வந்து கொஞ்சமா உருளைக்கிழங்கு எடுத்துங்க. அப்புறம் அந்த கிராப் மீட். இந்த 2த்தையும் போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சமா ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பையும் போட்டு அது கூடவே கொஞ்சமா சோம்பு. சோம்பு எதுக்காக போடுறோம்னா, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் சோம்பு போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரீன் சில்லி நல்லா ஃபைன் சாப் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளாஸ்க்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சமா கார்ன்ஃப்ளவரும், நான் கொஞ்சம் பிரெட் கிரம்ப்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்காகன்னா, கொஞ்சம் நல்லா கிரிஸ்பியா வரதுக்காக. இதையெல்லாம் போட்டு ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா ஃபைனா மிக்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், இந்த நம்ம ஃப்ரை பண்ண சொல்ல உடையாத வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் பைண்டிங்க்காக ஒரே ஒரு எக் மட்டும் எடுத்திருக்கேன். எதுக்காக இந்த எக் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அதை வடை மாரி தட்டி போட சொல்ல எண்ணெயில உடையாம வரதுக்காக தான் நம்ம அத போடுறது. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு, சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மசால் வடைய தட்டி போடுற மாரி தட்டி கொஞ்சம் சைடுல நல்லா கொஞ்சமா லைட்டா பிரஷ் பண்ணி விட்டு, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிக்கடா வடை ரெடி ஆயிடும். அந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வடைய சின்னதா ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கிரேவிய அது கூட சேர்த்து ஆட் பண்ணி, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்க. இந்த கிக்கடா அமுட்டிக்கு வந்து கோவால வந்து ரொம்ப ஃபேமஸ். மறக்காம உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த குழம்போட வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.